டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு எங்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னை ஐஎஸ் அகாடமி வழங்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் முதன்மை தேர்வோட மாதிரி தேர்வு 3வது பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள எப்படியெல்லாம் மாடல் ஆன்சர்ஸ் எழுதலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இன்டகிரேட்டட் பேட்ச் வர 16th ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான அட்மிஷன்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துலையுமே இருக்குது. இந்த அட்மிஷன் பற்றியான டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் வெள்ளூர் பிரான்ச்சுக்கும் திருவண்ணாமலை பிரான்ச்சுக்கும் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு டெஸ்ட் 3 காலையில் இதோட கொஷின்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணுன்ற ஸ்ட்ராட்டஜிஸும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதோட மாடல் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இன்னைக்கு மார்னிங் வீடியோட லிங்க் இருக்குது. போய் அதை பார்த்துட்டு இன்னைக்கு ஆன்சர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். முதல் கேள்வி நம்ம டிரான்ஸ்லேஷன் தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தல் பார்த்தோம். இரண்டாவது கேள்வி சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் 1 and 2 2 கேள்விகள் பார்த்தோம். அந்த கேள்விகளோட மாடல் ஆன்சர்ஸ் மாதிரி விடைகளை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இதுதான் நம்மளோட மாடல் டெஸ்ட் கொஷின் பேப்பர். டிஎன்பிஎஸ்சியோட டைப்லேயே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி ஃபஸ்ட் கிளாஸில் பேசியிருக்கோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கிளியராக படிச்சுட்டு நம்ம டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நீங்கள் கொடுத்துருக்கோம். இதை எப்படியெல்லாம் ஆன்சர் எழுதிக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். முதல் கேள்வியான ஃபாசிசம். ஸோ ஃபாசிசம் அப்படின்னா என்ன, சர்வாதிகாரம் பற்றி அதோட கொள்கைகள் பற்றியான கேள்விக்கு பதில் இங்கிலீஷில் நம்ம இப்படி தான் கொடுக்கணும். ஸோ பதில் கொடுக்கும்போது ஒவ்வொரு கீவேர்டும் ரொம்ப முக்கியம். டோட்டாலிட்டேரியன் பார்ட்டி ஒட்டுமொத்த அந்த குழுமம், அது மட்டும் இல்லாமல் ஐடியாலஜி, அவங்களோட கொள்கைகள், மூவ்மெண்ட்னா இயக்கம், இந்த மாதிரி ஒவ்வொரு கீவேர்டுக்கும் அதோட அப்ரோப்ரியேட்டான இங்கிலீஷ் வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரியான கீவேர்ட்ஸை பார்த்து தான் நம்ம ஆன்சர் பண்ணுவாங்க. சிம்பிள் அப்படின்னா அடையாள சின்னம், அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கோட கிளியர் கட் ஆன இங்கிலீஷ் வார்த்தைகளும் இங்கிலீஷ் வார்த்தைகளோட தமிழ் வார்த்தைகளும் நம்ம தெரிஞ்சு வச்சாதான் ஆன்சர் எழுத முடியும். அதையும் தாண்டி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கும் வராமல் தவிர்க்கணும். ஸோ டாக்ட்ரைன் அப்படின்னா கோட்பாடுகள் அப்படின்ற அர்த்தம். இந்த மாதிரி ஃபேசிசம் பற்றியான ஃபுல் விஷயமும் இதில் கொடுத்துருக்கு. ஸோ எப்படியெல்லாம் டிரான்ஸ்லேஷன் எழுதணும் அப்படின்றத நம்ம நிறைய கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக செகண்ட் கொஸ்டின் போகிறோம். இந்த ஆன்சர் மாடல் ஆன்சர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் கொஸ்டின் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் பற்றி. இந்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி கேள்வி கேட்டிருந்தோம். இதை 3 மடங்கு அதிகமாக எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ டெஸ்ட் 3யோட ஆன்சருக்கு இப்போ மூவ் ஆன் ஆக போகிறோம். எஸ், சிந்து சமவெளி நாகரிகம். இதோட பதில் பார்த்தோம் அப்படின்னா தற்போது அப்படின்னு தமிழ்நாட்டில் ஆரம்பித்து அதை வச்சு ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் டைட்டில் கொடுத்து ஒவ்வொன்றுத்துலையும் எழுதியிருக்கோம். இதுலேயும் அதே ரூல்ஸ் தான். கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வரக்கூடாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது. மற்றபடி அதை விரிவாக்கமாக எழுதணும். இந்த மாதிரி மேல் குறியீடு காட்டுறதெல்லாம் மறக்காமல் போடணும். இந்த மாதிரியான பேசிஸ் வச்சு எழுதியிருக்கோம். அடுத்து நம்ம 3வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா விருந்தோம்பலை பற்றி குறிப்பு எழுதியிருந்தோம். அந்த குறிப்பை விரிவாக்கமாக இங்கே நம்ம எழுதுகிறோம். ஸோ விருந்தோம்பல் அப்படின்னா என்ன, அதுக்கு என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பேசிட்ட பேராகிராஃப். ஸோ அதையும் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இப்படி தான் ஒரு கேள்விக்கு அதோட மாதிரி விடைகள் இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் அடுத்த கிளாஸ் நம்ம திருக்குறள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போவே நம்ம 5 டாப்பிக்கில் 3 டாபிக் முடிச்சாச்சு. இன்னும் திருக்குறள் அண்ட் லெட்டர் ரைட்டிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸோட மொத்தத்தையுமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ மறக்காமல் உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.